தலைப்பு செய்திகள். இன்று முதல் எரிபொருள் விநியோகத்தில் மீண்டும் QR நடைமுறை. பிரத்யேக விமானம் மூலம் ஈரானுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட 84 ஈரானிய கடற்படையினரின் சடலங்கள். மத்திய கிழக்கு போர் சூழலால் ரஷ்ய எரிபொருளை நாடும் அரசாங்கம். நாட்டில் எலிக்காய்ச்சல் தீவிரம், 11,000க்கும் அதிகமானோர் பாதிப்பு. பாக்தாத் அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் தாக்குதல். விரிவான செய்திகள். நாட்டில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் QR குறியீட்டு முறைமையின் கீழ் எரிபொருள் விநியோகிக்கும் நடைமுறை இன்று முதல் அமுலுக்கு வரும் என பலுசக்தி அமைச்சு அறிவித்துள்ளது. எரிபொருள் விநியோகத்தை சீரமைத்து வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்காக QR முறைமை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படுவதாக அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் கண்காணிக்கப்படுவதோடு முறைகேடுகள் மற்றும் அத்துமீறிய கையிருப்புகளை கட்டுப்படுத்த முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவசர எரிபொருள் கொள்வனவு குறித்து அரசாங்கம் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளது. இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவன் எஸ் ஜகாரியன் மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித்த ஹேராத் ஆகியோருக்கிடையில் வெள்ளிக்கிழமை அமைச்சில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள மோதல்கள் மற்றும் எரிபொருள் விநியோக கட்டமைப்பு சீர்குலைந்துள்ள சூழலில் இதற்கான தீர்வாக ரஷ்ய எரிபொருட்களை கொள்வனவு செய்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடைகள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேராத் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய இலங்கையில் தடையின்றி எரிபொருளை விநியோகிப்பதற்கான மற்றொரு கட்டமாக ரஷ்ய எரிபொருளை பெற்றுக்கொள்வது குறித்து ரஷ்ய தூதுவருடன் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இந்த கோரிக்கையை ரஷ்ய அரசாங்கத்திற்கு உடனடியாக தெரியப்படுத்துவதாக தூதுவர் இதன்போது உறுதியளித்துள்ளார். அத்துடன் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாகவும் அவர் உறுதியளித்ததாகவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு தேவைப்படும் எந்த நேரத்திலும் ரஷ்யாவின் ஆதரவு இருக்கும் என்பதையும் இக்கலந்துரையாடலின் போது தூதுவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையில் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜயந்த, இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகருணா, அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். இலங்கைக்கு அண்மித்த கடற்பரப்பில் அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல் தாக்குதலுக்குள்ளான கப்பலில் இருந்த 84 ஈரானிய கடற்படையினரின் சடலங்கள் வெள்ளிக்கிழமை அந்நாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டன. மத்தள விமான நிலையத்திலிருந்து பிரத்யேக விமானம் மூலம் குறித்த சடலங்கள் ஈரானுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துய்யகொத்தா தெரிவித்துள்ளார். ஈரான் கடற்படைக்கு சொந்தமான IRIS டெனா என்ற கப்பல் கடந்த 4ஆம் தேதி இலங்கைக்கு அருகிலுள்ள சர்வதேச கடற்பரப்பில் அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பலால் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டது. குறித்த கப்பலிலிருந்து கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்திற்கு கிடைக்கப்பெற்ற உதவி கோரிக்கைக்கமைய இலங்கை கடற்படை மற்றும் விமானப்படை இணைந்து மீட்பு பணிகளை ஆரம்பித்திருந்தன. அதற்கமைய காயமடைந்த நிலையில் 32 ஈரான் கடற்படை வீரர்கள் மீட்கப்பட்டு காலி கராப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு மேலும் 84 சடலங்களும் மீட்கப்பட்டன. குறித்த சடலங்களை ஈரான் தூதரக அதிகாரியிடம் ஒப்படைக்குமாறு கடந்த வாரம் காலி பிரதான நீதவான் கராப்பிட்டிய வைத்தியசாலை நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டிருந்தார். அதற்கமைய சடலங்கள் உரிய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு கொழும்பில் உள்ள ஈரான் தூதரகத்தின் ஒருங்கிணைப்பின் கீழ் சடலங்களை அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. வெள்ளிக்கிழமை அதிகாலை 45 உடல்களும் பிற்பகல் மீதமுள்ள 31 சடலங்களும் கொண்டு செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் வருடாந்தம் சுமார் 13 பேர் எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்படுவதுடன் கடந்த ஆண்டில் மட்டும் இந்த நோயினால் 200 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று தொற்று நோய் பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் துஷானி தம்பெரேரா எச்சரித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த ஆண்டில் மட்டும் 11,585 பேர் எலிக்காய்ச்சல் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். நடப்பு ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 1,800 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். குறிப்பாக இரத்தினபுரி, காலி, கேகாலை, முனராகலை மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலேயே அதிகளவான நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர்.
லெப்டோஸ்பைரா எனும் பாக்டீரியாவினால் இந்த நோய் ஏற்படுகின்றது. தொற்றுக்குள்ளான எலிகள் மற்றும் ஏனைய பாலூட்டி விலங்குகளின் சிறுநீர் மூலமே இந்த பாக்டீரியா பரவுகின்றது. பாக்டீரியா பரவியுள்ள நீர்நிலைகள், சதுப்பு நிலங்கள் மற்றும் வயல் நிலங்களில் நடமாடுவது அல்லது வேலை செய்வதன் மூலம் மனிதர்களுக்கு இந்த நோய் தொற்றுகின்றது. தற்போது கொழும்பு, கண்டி உள்ளிட்ட நகர்ப்புறங்களில் முறையற்ற விதத்தில் குப்பைகள் கொட்டப்படுவதால் எலிகளின் பெருக்கம் அதிகரித்துள்ளன. இதன் காரணமாக நகர்ப்புறங்களிலும் எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் தீவிரமடைந்துள்ளது. பொதுவாக 20 முதல் 60 வயதுக்குட்பட்டவர்களே அதிகம் பாதிக்கப்பட்டாலும் அண்மை காலமாக சிறுவர்களும் இந்த நோய் தொற்றுக்கு உள்ளாவது அவதானிக்கப்பட்டுள்ளது. சிறுபோக நெற்செய்கை ஆரம்பிக்கப்படவுள்ள நிலையிலும் பெரும்போக அறுவடை பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையிலும் விவசாயிகள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். வயல் நிலங்கள் மற்றும் கால்வாய்களில் இறங்குவோர் உரிய சுகாதார பாதுகாப்பு ஆலோசனைகளை பின்பற்றுவது அவசியமாகும் என தெரிவித்துள்ளார். 3 முதல் 5 வயது வரையிலான சிறுவர்களுக்கு இணையவழி ஊடாக கற்பிப்பது கல்வி உளவியல் மற்றும் சிறுவர் அபிவிருத்தி கொள்கைகளுக்கு முரணானது என பெண் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. கல்வி உளவியலின்படி 3 முதல் 5 வயதிற்கு இடைப்பட்ட சிறுவர்களின் கற்றல் செயற்பாடுகளை அடிப்படையாக கொண்ட சமூகம் தொடர்புகள் நிறைந்த சூழலிலேயே அமைய வேண்டும் என்று அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. திரையை பார்த்து கல்வி கற்கும் சிறுவர்களின் சமூக திறன் வளர்ச்சி பாதிக்கப்படுவதுடன் கவனத்தை ஒருமுகப்படுத்தும் திறன் குறைவடைவதற்கும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்கு தடையாக அமைவதற்கும் இது காரணமாகின்றது என்று அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய அரசாங்கம் மற்றும் பெண் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் சிறுவர் அபிவிருத்தி கொள்கைகளின்படி முன் சிறுவர் பருவ வளர்ச்சியின் போது குழந்தை சூழலுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டும். சிறுவர்களை அதிக அளவில் தொழில்நுட்ப கருவிகளுக்கு உட்படுத்துவது அவர்களின் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கு, குறிப்பாக மூளை வளர்ச்சிக்கு தீங்கானது என்பதால் இத்தகைய வயது பிரிவினருக்கு இணையவழி வகுப்புகளை நடத்துவதை அமைச்சு அங்கீகரிக்கவில்லை. வர்த்தக நோக்கத்திற்காக ஏற்பாடு செய்யப்படும் இவ்வாறான கருத்தரங்குகளால் சிறுவர்களின் கல்வி தரம் உயராது எனவும் அது அவர்களின் இயல்பான வளர்ச்சிக்கு தடையாக அமையும் எனவும் பெண் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு பெற்றோருக்கு அறிவுறுத்தியுள்ளது. எனவே பிள்ளைகளின் மன ஆரோக்கியத்தை கருத்திற்கொண்டு இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது. ஒரு குழந்தையின் சிறந்த ஆசிரியர் சூழலும் நேரடி அனுபவங்களுமே தவிர டிஜிட்டல் திரை அல்ல என்றும் அமைச்சு மேலும் வலியுறுத்தியுள்ளது. இதன்படி பிள்ளைகளின் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியம் தொடர்பில் பெற்றோராக அதிக அவதானம் செலுத்தி செயற்படுமாறு அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளது. ஜப்பான் கடற்கரை பகுதியை நோக்கி ஒரே நேரத்தில் சுமார் 10 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி வடகொரியா பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்கொரியாவின் தகவலின்படி வடகொரியாவின் சுடான் பகுதியிலிருந்து மதியம் 1:20 மணியளவில் இந்த ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளன. சுமார் 10 ஏவுகணைகள் ஒரே நேரத்தில் ஏவப்பட்டுள்ளன. இது வடகொரியாவின் வழக்கமான சோதனைகளை விட பெரிய அளவிலான நடவடிக்கையாக கருதப்படுகின்றது. இந்த ஏவுகணைகள் ஜப்பான் கடற்பகுதியை நோக்கி சென்றன. அவை ஜப்பானின் பிரத்யேக பொருளாதார கடல் மண்டலத்திற்கு வெளியே விழுந்திருக்கலாம் என தெரிகின்றது. இந்த ஏவுகணை வீச்சு குறித்து ஆய்வு செய்யவும் ஏதேனும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன என்பதை கண்டறியவும் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் அவசர கால குழு அமைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் தென்கொரியாவும் இணைந்து நடத்தி வரும் வருடாந்த இராணுவ பயிற்சிக்கு தனது எதிர்ப்பை காட்டவே வடகொரியா இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது என்று கூறப்படுகின்றது. இந்த பயிற்சிகள் தொடர்ந்தால் பயங்கரமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று வடகொரியா ஏற்கனவே எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீதான அமெரிக்க, இஸ்ரேல் தாக்குதலை வடகொரியா கடுமையாக கண்டித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஈராக் தலைநகரான பக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. தூதரக வளாகத்தில் உள்ள ஹெலிபேட் பகுதியில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிகின்றது. தாக்குதலை தொடர்ந்து தீ விபத்து ஏற்பட்டு கட்டிடத்திலிருந்து கரும்புகை வெளியேறும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. இது ஒரு ட்ரோன் தாக்குதல் என்று சில பாதுகாப்பு அதிகாரிகள் கூறினாலும் ஏவுகணை மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்க தூதரகம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. பலமான பாதுகாப்பு வலயத்திற்குள் இருக்கும் பக்தாத் அமெரிக்க தூதரக வளாகத்தை ஈரான் தாக்கியுள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வரலாற்றில் இன்று
1802 இலங்கையின் முதலாவது அரச வர்த்தமானி வெளியிடப்பட்டது. 1921 உதுமானிய பேரரசின் முன்னாள் பிரதமரும் ஆர்மீனிய இனப்படுகொலையின் சூத்திரதாரியுமான தலாத் பாசா பெர்லினில் ஆர்மீனியர் ஒருவரால் படுகொலை செய்யப்பட்டார். 1952 டியூனியன் சிலாவோசு நகரில் 24 மணி நேரத்தில் 1870 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதியப்பட்டது. இது உலக சாதனையாக அறிவிக்கப்பட்டது. 1995 இலங்கை துடுப்பாட்ட அணி முதல் தடவையாக வெளிநாடு ஒன்றில் தேர்வு துடுப்பாட்ட தொடரை நியூசிலாந்துக்கு எதிராக விளையாடி வென்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.